ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாகவே இந்த வராகி அம்மா உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை நல்ல செய்தியாக கூறி உன்னை நிம்மதியாக நல்லபடியாக வாழ வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் உன்னை பார்க்க வந்தேன். இந்த உலகம் உன்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் உன் பாதையில் நீ அமைதியாக வைராக்கியத்தோடு வாழ தயாராகு. யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட தனியாக வாழ்கிறதுக்கு எப்போதுமே தயாராக இருந்துடு என் தங்கமே. ஏன்னா எப்போ யார் உன்னை விட்டு போவாங்க, எப்போ எப்படி யார் மாற்றி பேசுவாங்கன்னு இங்கே யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நீதான் முக்கியம்னு உன்னை தேடி வந்து பேசுகிற இதே மனிதர்களும் உறவுகளும் நாளைக்கே நீ யாரு, நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, நீ எனக்கு தேவையும் இல்லைன்னு உதறி தள்ளிட்டு போகக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம். நீ தான் எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காம உன் வாழ்க்கையில் உனக்கான செயல்களை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகணும். அடுத்தவங்க பழி போட்டாலும் பெருசாக கவலைப்படாத, பாராட்டினாலும் அதை பெருசாக யோசிக்க வேண்டாமே செல்லமே. இந்த வராகி அம்மாவின் துணையோட உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொண்டு வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. யார் உன்னை விட்டு போனாலும் நீ எந்த விதத்திலும் பலவீனமான ஆளாக மாற மாட்ட. ஏன்னா நீ இயற்கையாகவே மிகவும் பலமுள்ள பிள்ளை. மனபலமும் உடல் பலமும் தைரிய பலமும் கொண்ட என் தங்க பிள்ளையான உனக்கு இந்த வராகி அம்மா பல அற்புதங்களை செய்வதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்த பழக்க வழக்கத்துக்கும் அடிமை ஆயிடாம வைராக்கியத்தோட நான் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வந்து காட்டுவேன்ற எண்ணத்தோட உன் செயல்களை செய்ய பழகு. நீ படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வேலைக்கு போய்கிட்டு இருந்தாலும் சரி, வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக இருந்து விடு. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை ரசித்து வாழணும். அதில் எந்த கெட்ட எண்ணங்களும் கெட்ட பழக்க வழக்கங்களும் தீய சிந்தனைகளும் உன் மனசை ஆட்கொள்ள விடாமல் நீ கவனம் சிதறாமல் வாழ்க்கையில் உனக்கான செயல்களை செஞ்சுக்கிட்டு போகணும் என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. வைராக்கியம் இல்லாமல் ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் இருக்காது. எந்த ஒரு மனிதன் நான் வைராக்கியத்தோடு வாழ்ந்து இதை செய்வேன் அதை செய்வேன் ஜெயிச்சு காட்டுவேன் சாதிப்பேன்ற எண்ணத்தோடு வாழ்கிறாங்களோ, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு அதை ஆள்றாங்களோ, அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க முடியும். தேவையற்ற விஷயங்களில் இருந்து உன்னை விடுவிச்சு உனக்கு தேவையான அத்தனையும் இந்த வராகி அம்மா கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. நீ எதை இழந்தாலும் அதை பெருசாக நினச்சி யோசிக்கவோ கவலைப்படவோ வேண்டாம். உனக்கான நல்லதை கொடுத்து உன்னை வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கை ஒரு போர்க்களமாக நினைக்காம அதில் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணுன்றத அமைதியாக யோசி. அதிகமாக மனசை போட்டு குழப்பிக்காத. எதையும் எதிர்கொள்ளும் சக்தியையும் அதை சமாளிக்கும் திறமையையும் இந்த வராகி அம்மா உனக்குள்ளே கொடுத்து வச்சிருக்கேன். எந்த எண்ணங்களையும் கட்டுப்படுத்த முயற்சிக்காதே. அந்த எண்ணங்கள் உன் மனசுக்குள்ளே வரும்போது அது என்னெல்லாம் செய்யுதுன்னு பொறுமையாக பார்த்துக்கிட்டே இரு. அப்புறம் நீயாகவே உன் மனசை அமைதிப்படுத்திடு. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியாக உனக்கு நல்லதை செய்யக்கூடிய தாயாக இந்த வராகி அம்மா இருப்பேன் என்று சொல்லவே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. தோல்வி வந்துருச்சு, நீ நினச்சது நடக்கலைன்றதுக்காக நீ என்னை விட்டு போக நினைக்காதே. நான் உன் கூட இருக்கிறதே நீ அழுத இரவுகளை சரி செஞ்சு கவலைப்பட்ட காலங்களை முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமான வெற்றி வாழ்க்கையாக மாற்றுறதுக்காக தான். எந்தெந்த விஷயத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கியோ அத்தனை விஷயங்களிலும் இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுவேன். உனக்கு நல்ல மன தெளிவையும் அமைதியையும் கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி நான் செய்கிறேன். உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. உன் வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறி செல்லும் மனித குணங்களையும் பார்த்து இந்த உலகத்தையும் வாழ்க்கையும் பற்றி புரிஞ்சுக்கோ என் தங்கமே.
முதல்ல அடுத்தவங்க உன்னை மதிக்கிறாங்களோ இல்லையோ, நீ உன்னை நேசி. எந்த விதத்திலும் உன்னை குறைவாக நினைக்காதே. உனக்கு நீயே மரியாதை கொடுத்து உன்னை நீ உயர்வாக நினைக்கும் போது இந்த உலகம் தானாகவே உன்னை மதிக்க ஆரம்பம். அறிவும் புத்திசாலித்தனமும் பலமும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு இப்போது இருக்கும் சவால்களை தாண்டி சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? கண்டிப்பா நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். யாரோ உன்னை ஏதோ ஒரு விஷயத்தில் நிராகரிச்சாங்கன்றதுக்காக எந்த விதத்திலும் நீ மதிப்பு குறைஞ்சு போயிட மாட்ட. விலை உயர்ந்த சில பொருட்களை வாங்க முடியாமல் மனிதர்கள் வேடிக்கை பார்த்துட்டு அதை கையில் எடுத்து பார்த்துட்டு அதை திரும்ப வச்சுட்டு போவாங்க, கவனிச்சிருக்கியா? அதே போல தான் உன்கிட்ட பேசுவாங்க, பார்ப்பாங்க. நீ விலை உயர்ந்த அற்புதமான பிள்ளை, அற்புதமான அழகான பொக்கிஷன்ற போது உன்னோடு அவர்கள் நட்பும் உறவும் வைத்து கொள்ள முடியாமல் கூட விலகி போகலாம் அல்லவா? யார் உன்னை நிராகரித்தாலும் அது அவங்களுக்கு தான் இழப்பாக நஷ்டமாக இருக்குமே தவிர அதனால் உனக்கு எந்த பாதிப்பும் வராது என் தங்கமே. மனசுக்குள்ள அத்தனை வலியையும் வச்சுக்கிட்டு வருத்தத்தோடு வாழ்ந்து வரும் உனக்காகவே இந்த வராகி அம்மா நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நல்ல பேர் வாங்குறது முக்கியம்தான், இந்த உலகத்தில் நல்லவன்னு பேர் எடுக்கிறது முக்கியம்தான். ஆனால் அதுக்காக எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லவங்க உன்னை நல்லவன்னு சொன்னால் போதும். கெட்டவங்க கண்ணுக்கு நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் அதை அவர்கள் உணர மாட்டார்கள், உணர முடியாதல்லவா? நான் உன்னை சோதிக்கிறதே நீ சாதிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாக வரணுங்கிறதுக்காக தான். சோதனைகளை கொடுத்து உன்னை தைரியப்படுத்தி பலப்படுத்தி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு தரப்போகிறேன். மனசுக்குள்ள அன்பையும் ஆசையும் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிற உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட்டுட மாட்டேன். உன்னை யார் கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் உன்னை படைச்ச நான் நீ செய்யும் செயல்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன்றதை மறக்காதே. நிற்கதியாக நிற்கும் உனக்கு இந்த வராகி அம்மா துணையாக இருப்பேன். உன் நிழல் துணையில்லாத இடத்திலும் நான் உனக்கு துணையாக இருந்து துன்பத்தை விலக்கி இன்பத்தை அள்ளி கொடுப்பேன். நிலையில்லாத இந்த உலகில் உனக்கான நல்லதையெல்லாம் செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் துக்கத்தையும் உன் வருத்தத்தையும் நீ யாரிடமும் சொல்ல வேண்டாம். எதுவாக இருந்தாலும், நீ அழுகிறதா இருந்தாலும், ஆறுதல் தேடுவதாக இருந்தாலும், காலில் ஓடி வந்து விழுகிறதாகவே இருந்தாலும் கூட இந்த வராகி அம்மா என்கிட்ட மட்டும் செஞ்சினா போதும். மற்றவங்க யாரிடமாவது நீ போய் அழுகும்போது அவர்கள் உன்னை பலவீனமான ஆளாக நடப்பாங்க. நீ சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு அவர்கள் உன்னை குறைவாக மதிப்பிடவும் அதுவே உன் பலவீனமாக மாறவும் வாய்ப்புகள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை மாறாது, நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே தான் கஷ்டப்படுவோம். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் மட்டும்தான் நிரந்தரம்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. இந்த வராகி அம்மா நினச்சேனா ஒரு நொடி போதும், அனைத்தையும் மாற்றி காட்டிடுவேன். உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு உதவி செய்தவர்களுக்கு நீ துரோகம் செய்வது மிகப்பெரிய பாவம். யாராவது உனக்கு நல்லது செஞ்சாலோ உதவி செஞ்சாலோ அதை நன்றி கடனாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை திரும்ப செய்யும் பழக்கத்தை வச்சுக்கோ. நல்லது செஞ்சவங்க யாருக்கும் தெரியாமல் கூட நீ கெடுதலை செஞ்சிடாதே என் செல்லமே. நிலையில்லாத இந்த உலகத்தில் அன்பு, பாசம், வெற்றி, பரிசு, காசு, பணம், சொத்து, சுகம்னு எதுவுமே நிரந்தரமில்லைன்னு உணர்ந்தவங்கெல்லாம் அமைதியாக இருக்காங்க. அதை உணராதவர்கள் தான் நேற்று புதுசாக பணத்தை பார்த்தவங்க, சொத்து சுகத்தை சேர்த்தவங்க தான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி ஆடம்பரமாக அழிச்சாட்டியமாக திரியிறாங்க. என் அன்பு பிள்ளையே, நீ அமைதியாக பொறுமையாக இரு. சிரிச்சுக்கிட்டே துரோகம் செய்யும் மனிதர்களை விட கோபப்பட்டு உன்கிட்ட முறைச்சிக்கிட்டு உன் முகத்துக்கு நேராக எதிர்த்து நிற்பவர்களை நீ தாராளமாக நம்பலாம். ஒரு சிலர் உன் உறவுகளுக்குள்ளேயே நீ பார்த்துருப்ப. அடிக்கடி அவங்களுக்கும் உனக்கும் சண்டை வரும். நீ சொல்கிற கருத்துக்களும் அவங்களுடைய கருத்துக்களும் முரண்பாடாக மாறுபாடாக இருக்கலாம். நேருக்கு நேராகவே உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் வாய் தகராறுகளும் பிரச்சனைகளும் வரலாம். அப்படிப்பட்டவங்களை நீ நம்பிடு. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்காம அப்படியே அதை வாய் திறந்து பேசுபவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் உன் கூடவே அதே உறவுகளாகவே பக்கத்துலேயே இருப்பாங்க. நீ என்ன சொன்னாலும் சிரிக்கிறவங்களா, சமாளிக்கிறவங்களா,
அமைதியாகவே கடந்து போகிறவங்களா இருப்பாங்க. அவங்க எப்போவும் முதுகில் குத்துவாங்க. நீ இல்லாதப்போ உன்னை பற்றி யார் யார்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்றது உனக்கு தெரியாது என் செல்லமே. அதை தான் அப்படி சொன்னேன். சில பேர் சிரிச்சுக்கிட்டு உன் கூட பேசிக்கிட்டும் பழகிக்கிட்டும் உனக்கே தெரியாமல் பல ஏமாத்து வேலைகளையும் துரோகத்தையும் செய்வாங்க. அவங்களை நம்புவதை விட உன் முகத்துக்கு நேராக எதிர்த்து பேசி சண்டை போடுறவங்கள நம்பலாம். எல்லா இடங்களிலும் வாக்குவாதத்தை தவிர்த்து விட்டு அமைதியாக இருக்க பழகு. அதுதான் உன் மனசுக்கு வலிமையை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். யாராவது உன்கிட்ட பேசும்போது அமைதியாக பேசுகிறாங்கன்னா நீயும் அமைதியாக பதில் சொல்லு. ஆணவமாக பேசுனாங்கன்னா நீ கொடுக்கக்கூடிய பதில்களும் திமிராக இருப்பதில் தவறில்லை என் தங்கமே. வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்லும்போது மனசுக்குள்ள ஒரு பயம் வந்து நிற்கும். அதையே சவால்னு சொன்னீங்கன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்து சேரும். எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக தாங்கிக் கொள்ளவும் தயாராக இருக்கணும். கோபத்தை தவிர்த்து பேராசையை நீ குறைச்சிக்கிட்டு உன்னை சுற்றி இருக்கும் 4 பேருக்கு எடுத்துக்காட்டாக வாழ தயாராகு. எந்த பலனையும் யாரிடமும் எதிர்பார்க்காம உண்மையா நேர்மையா தர்மத்தின் வழியில் வாழ பழகு. யார் உன்னை கவனிச்சாலும் கவனிக்காவிட்டாலும் நீ செய்கிற நல்லது கெட்டதுகளை எல்லாம் இந்த வராகியம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறந்துட வேண்டாம். உன் முகத்தில் நீ எதை வெளிக்காட்டியோ இல்லையோ சிரிப்பை வெளிக்காட்டி கொண்டு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாத மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க. ஆனால் உன் மனசில் இருக்க வருத்தமும் உன்னுடைய மனவேதனையும் எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் இந்த வராகியம்மா அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். வாழ்க்கையில் திடீர்னு உயர்றதும் திடீர்னு ஜெயிக்கிறதும் பெருசு இல்லை. அந்த ஜெயிக்கிறதையும் அந்த வெற்றியையும் அந்த உயர்ந்த நிலையையும் தக்க வைத்து கொள்வது தான் பெரிது. உனக்கான வெற்றியை நீ எப்போதும் தக்க வச்சுக்கணும். ஒரு முறை ஜெயிச்சுட்ட, ஒரு முறை உயர்ந்து வெற்றி பெற்று விட்டால் அது போதும்னு நினச்சி அப்படியே நின்றுடாத. இன்னும் உனக்கான முயற்சிகளை வெவ்வேறு வழியில் மாற்று வழிகளில் யோசித்து இன்னும் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் பெற தயாராகிக்கிட்டே இருக்கணும் என் செல்லமே. ஒரு முறை நான் ஜெயிச்சிட்டேன், ஒரு முறை நான் நல்லா வாழ்ந்துட்டேன் போதும்னு சொல்ல முடியுமா? இன்னும் உன்னுடைய செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விடியல் வருவது போல ஒவ்வொரு நாளும் நீ உன்னுடைய முயற்சிகளை புதுசாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. எந்த கஷ்டமும் வேதனையும் கவலைகளும் உன்னை ஆட்கொள்ளாத அளவுக்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கேன். வாழ்க்கை மாறாதுன்னு மட்டும் நினைக்காத. நான் நினச்சேன்னா ஒரு நொடியில் அத்தனையும் மாற்றி காட்டிடுவேன். கஷ்டங்கள் நிறைஞ்சிருக்கிற உன் வாழ்க்கையில் கவலைகளை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் குறை நிறைகளை நேசிக்க கற்றுக்கோ. நீ செய்யக்கூடிய ஒரு சிறு உதவி கூட உன் வாழ்க்கையை மிகப்பெரிய விதத்தில் மாற்றலாம். உன்னை கீழே தள்ளிய இந்த வாழ்க்கையை ஏன் ஆசீர்வாதத்தின் மூலமாக சரி செஞ்சு உயர்த்தி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் என் செல்லமே. என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே உன் வாழ்க்கையை அழகாக்கி திருப்பு முனைகளை கொண்டு வந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக முடித்து கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த வராகியம்மா ரொம்ப நேரமாக உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருந்தேன்.